அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவுடைய பஜாரிலே போய் கொண்டிருக்கிறார்கள். போகக்கூடிய நேரம் மேல் பகுதி மின்னிக் கொண்டிருக்கிறது. அதாவது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் திடீரென்று கையை உள்ளுக்கு விட்டு போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குவியலாக வைத்திருந்த தானிய குவியலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கையை போட்டு பார்க்கிறாங்க. உள்பகுதி ஈரமாயிருக்கு. மிக கவனம் வியாபாரிகள், கொள்முதல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாரும் தான், எல்லா வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் தான். ஒன்றோடு லோக்கலோட ஒரிஜினல் லோக்கலோட கலந்து கொடுக்கிறவங்க எல்லாருக்கும் இது பாடம். எம் பெருமானாருடைய வாழ்க்கையிலே பாடம் உண்டு. இந்த மோசடி செய்து விடாதீர்கள் யாருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மஹாலயா சாஹிபத்தாம், இந்த உணவுக்கு சொந்தக்காரனே, தானியத்துக்கு சொந்தக்காரனே, இது என்ன நடந்திருக்குது? வெளிப்பகுதி காஞ்சிருக்குது, உள்பகுதி ஈரமாயிருக்குது. யார சொல்லலாம், நேத்து பெஞ்ச மழைக்கு கொஞ்சம் நனைஞ்சு போச்சு, அதனாலதான் அதை கீழே வச்சு மேல. ஏன் நீ அந்த பகுதியை மேல வைக்க இருந்துச்சு, ஏன் அதை கீழே வச்சாய்? ஏமாற்றுவதற்கு. அதனால் மன்ஹஸனா வலைஸ மின்னா, எம்மை ஏமாற்றுபவன் இந்த உம்மத்தை சார்ந்தவனே கிடையாது என்றார். ஏமாற்றம் செய்து விடாதீர்கள். மிக கவனம். வியாபாரம் சம்பாதிக்கலாம் எப்படியும். அதனால் தான் அல்லாஹ் அந்த சம்பாதிக்கும் பணத்துக்கு கேள்வி கணக்கை வைத்திருக்கிறான். மறுமை கேட்பான் அல்லாஹ், எவனை மோசடி செய்து சம்பாதித்தாய்? நீ வாகனம் வாங்கி இருக்கிறாய், ஆடம்பரமாக வாழுகிறாய், பெரிய அளவில் வீடு கட்டிருக்கிறாய், யாருடைய பணம்? எத்தனை பேருடைய கண்ணீர், எத்தனை பேருடைய வேதனை, எத்தனை பேருடைய குடும்ப பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தப்ப முடியுமா? மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் எம்மால் கொடுக்கல் வாங்கலில், வியாபாரத்தில் மோசடிகள் நடந்துவிடக் கூடாது. பலர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், பாவப்பட்டவர்கள் நம்பினார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏமாற்றப்பட்டவர்களே பொறுமையாக இருங்கள். நீங்கள் அல்லாஹ்விடம் கரம் ஏந்தும் ஒவ்வொரு துஆவும் அது நெருப்பாக போகும். அல்லாஹ்விடம் நெருப்பாக போகும். அநியாயம் செய்தவர் நிச்சயம் அனுபவிப்பார். சிலர்களை பாருங்கள், கடன் கொடுத்திருப்பார்கள். பழைய கட்டங்கள். சமீபத்திலே ஒருவரை சந்தித்தேன் உம்ராவுடைய பயணத்திலே. சொல்லுகிறார், மௌத்தா போயிட்டா அந்த மனுஷன். யாரு? கடன் வாங்கி தர வேண்டியவன் மௌத்தா போயிட்டான். அதற்கு நான் மன்னிக்க மாட்டேன் அவரை. ஏன் தெரியுமா? பணம் கையில் இருக்கும் போது பல கட்டங்கள் நான் கேட்டேன், பல கட்டங்கள் கேட்டேன். இருக்குது கையில, வசதியோடு இருக்கிறான், வாகனம் இருக்குது, எங்கெங்க போகணுமோ குடும்பத்தை கூட்டிட்டு போறான் பாரா. பாக்குற நேரம் என் வயிறு பத்துது, என்ன பணத்தை தர்றான் இல்லையே, லட்சக்கணக்கு கடன். ஆனா அவன் நல்லா இருக்கிறான். திடீர்னு மௌத்தா போயிட்டான். அவனை நான் எப்படி மன்னிப்பேன்? நாளை மறுமையில் அவன் பிடிப்பேன். நியாயம். மன்னிப்பது என்பது பெரும் தன்மை, அது வேறு. ஆனாலும் உலக வாழ்க்கையில் அவன் சந்தோஷமாக வாழுகிறான், பணத்தோடு வாழுகிறான். அந்த நேரம் பல தடவைகள் அலைய வைத்திருக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கு உள்ளத்தில் மன்னிக்கும் பண்பு வருமா? இடம் வருமா? சகோதரர்களே, அந்த நிலை உண்டாக்கி விடாதீர்கள். மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த பூமியிலே விசேஷமான ஒரு மரணம் இருக்கும் என்றால் அதுதான் ஷஹாதத். ஷஹீதுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க மாட்டான். அவன் கடனோடு மரணித்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹீதுடைய எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படும், கடனை தவிர. காபாவுடைய புடவையை நீ பிடித்து தொங்கி துவா கேட்டிருப்பாய். ஆனால் நீ கடனாளியாக மரணித்தால் உன் அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. பயப்பட வேண்டும் சகோதரர்களே. கடனை தந்தவன் கண்ணீர் வடிக்கிறான். எத்தனை பேருடைய சோக வரலாறுகள் எம்மிடம் இருக்கின்றன. எத்தனை பேர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். நம்பி கொடுத்தார், ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நபியார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தடவை ஷஹீதாக்கப்பட்டார்.
இரண்டாவது தடவை ஷஹீதாக்கப்பட்டார், மூன்றாவது தடவையும் ஷஹீதாக்கப்பட்டார், உயிர் கொடுக்கப்பட்டு. இது நடக்க போற விஷயம் அல்ல. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன் தெரியுமா? கடன் என்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை உம்மத்து உணரட்டும் என்பதற்காக சொன்னார்கள். அந்த நிலைமையில் மூன்றாவது தடவையும் ஷஹீதாக்கப்பட்டு அவன் மீது கடன் இருக்குமாக இருந்தால் அவன் நரகவாதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஷ்டத்துல போற்றவானம் யாரு? உங்களால நல்ல நிலைமைகள் உண்டானதாக இருக்கட்டும், உங்களால யாரும் கஷ்டத்தில் விழுந்ததாக இருந்திடக்கூடாது. ஒரு முஃமினுடைய பண்பு கிடையாது. சிலர்கள் ஆடம்பரமாக வாழுகிறார்கள். அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்குள் பலர்களுடைய கண்ணீரும் வேதனையும் இருக்கிறது. மிக கவனமாக இருக்கிறது. அது போலதான் பெற்றோர்களே, உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நவீன காலம் வித்தியாசமான ஒரு காலமாக இருக்கிறது. பல பெற்றோர்கள் விளங்கவில்லை தன்னுடைய சொத்தை நான் எப்படி கொடுக்க வேண்டும். 4 பிள்ளைகள் இருக்கிறார், 4 பிள்ளைகள். இவருக்கு ஒரு பேவரட் இருப்பார், அது ஒரு மகளாக அல்லது மகனாக. அவருக்கு மட்டும் பெரியோரு பங்கு கொடுத்துருவார் ஹயாத்துடைய காலம். அடுத்தவர்களை பற்றி எட்டையும் பார்க்க மாட்டார். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதம் செலுத்தவில்லை என்றாலும் நீங்கள் அவர்களை ஏமாற்றி விட்டீர்கள். அல்லாஹ் இதற்காக மறுமையில் பிடிப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னாலே ஒரு மனிதர், ஒரு சஹாபி, தன்னுடைய பிள்ளை ஒன்றுக்கு முத்தமிட்டார், அடுத்த பிள்ளைக்கு முத்தமிடல. நபி அவங்க கேட்டாங்க, நீ ஏன் அந்த பிள்ளைக்கு முத்தமிடல? முத்தத்தில் கூட நீதம் செலுத்தி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பிள்ளையை மோந்துட்டு அடுத்த பிள்ளையை விட்டுடாது, அந்த பிள்ளையை முத்தமிடல. இன்னும் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஒரு பிள்ளையை தூக்கி கொஞ்சினார். தன்னுடைய மடியில வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அடுத்த குழந்தையையும் தூக்கி அடுத்த மடியிலே நீ உட்கார வைத்தார், நீதம் செலுத்தி. யா ரசூலல்லாஹ், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இன்னாருக்கு நான் மட்டும் கொடுக்க முடியுமா ஒரு கிஃப்ட்? நபி அவங்க சொன்னாங்க, அங்கேயும் நீ நீதம் செலுத்தி. நீதம் செலுத்தி நடக்குதா? நீதம் இல்லை என்றால் இதற்கும் மறுமையில் அல்லாஹ் பிடிப்பார். பெற்றோர்களே கவனம். மோசடி, இதுவும் மோசடி, இதுவும் மோசடிதான். ஏன் மோசடி தெரியுமா? உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒன்றை விட்டு இன்னொன்றை நீங்கள் பார்க்கும் போது உள்ளம் துடிக்க மாட்டாதா? துடிக்க மாட்டாதா? துடிக்கும். ஒரு புள்ளைய கொஞ்சம் விளையாடுறார் அப்பா, இறக்க சரியான இறக்கம். ஆனா அடுத்த புள்ளைய பேர பிள்ளைய அவர் விளையாடுறாரு இல்ல, கணக்கெடுக்கிறார் இல்லண்டா, நீங்க பெத்தெடுத்து விட்டீங்களே உங்க புள்ள வேதனைப்படுவா. மோசடி. நீதம் செலுத்தவில்லை என்றால் அங்கே நடப்பது மோசடி. மௌத்துக்கு பின்னால் உங்கள் சொத்துகள் பிரித்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால், பிரிக்கும் போது பிள்ளைகள் பிரச்சனைகள் பிளவுகளை உண்டாக்கிக் கொள்வதற்கு முன்னால் பெற்றோர்களே ஹயாத்தோடு இருக்கும் போதே பங்குகளை சரியாக பிரித்து கொடுத்து விடுங்கள். நீங்கள் மறுமையில் தப்பி விடுவீர்கள். இல்லை என்றால் மோசடி செய்தவர்களில் உங்களை அல்லாஹ் சேர்த்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இதே போல உம்மத்தினுடைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எந்த கட்டத்தில் உம்மத்தை நீங்கள் ஏமாற்றிவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்தின் பொறுப்பு, அது நிர்வாக பொறுப்பாக இருக்கட்டும், அது மஸ்ஜிதுடைய நிர்வாகமாக இருக்கட்டும், மதரசாவுடைய நிர்வாகமாக இருக்கட்டும், ஊருடைய எந்த சங்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்புகளில் அநியாயம் நடக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊசியின் அளவு அல்லது அதை விட அற்பமான அளவு ஒரு அநியாயம், ஒரு மோசடி நடக்குமாக இருந்தால் அதை நாளை மறுமையில் அல்லாஹ் கொண்டு வர வைப்பார் என்றார்கள். மோசடி அல்லாஹ் விரும்ப மாட்டார். மோசடிக்காரனாக மரணித்து விடக்கூடாது. எந்த கட்டத்திலும் எம் மூலமாக யாரும் நொந்துவிடக்கூடாது. உம்மத்தின் ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்து அவர்கள் நம்புகிறார்கள், இவர்கள் நல்ல முறையில் நடப்பார்கள், இரக்கமாக இருப்பார்கள், பண்பாக நடப்பார்கள். சில மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகம் அராஜகம், அராஜகம். மாஷாஅல்லாஹ், உங்களுடைய நிர்வாகம் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு தெரியும்.
ஒருத்தரே திரும்ப திரும்ப போடுவாங்கடா. ஏன்? மக்களால் அவர்கள் பொருந்திக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். சில சில விஷமிகள் வரும் இடையில கவனமா இருக்கணும். அந்த விஷமிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஒற்றுமையாக இருக்கும் ஊர்களுக்கு மத்தியிலே சில சைத்தான்கள் ஊடுருவ வருவார்கள். அவைகளெல்லாம் நாம் ஊடுருவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. சில ஊர்களை பாருங்கள், பார்ப்பதற்கே பொறாமை, பார்ப்பதற்கே பொறாமை. ஒரே கட்டுப்பாடு. ஏன் தெரியுமா சகோதரர்களே? நீளமாக நடக்கிறார்கள். அதனால் வழிபடும் ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இதுக்கு நேர் மாற்றமாக சில ஊர்களை பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ். அவர்கள் நிர்வாகம் அல்ல, அரசியல் செய்கிறார்கள். அரசியல் செய்கிறார்கள், அராஜகம். அந்த மஸ்ஜிதுடைய உலமாக்கள், அந்த மஸ்ஜிதுடைய முஅத்தின்களுக்கு கூட நடப்பது மோசடிகள், மோசடிகள். ஊர் மக்களுடைய விடயத்திலும் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு இன்னும் ஒரு சட்டம். பணக்காரர்கள் தூக்கி வைக்கப்படுகிறார்கள். ஒரு கஞ்சி பணம் கொடுத்தாருந்தா போதும், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாருந்தா போதும், ஒரு 100 சிமெண்ட் மூட்டையை கொடுத்தாருந்தா போதும், அவர் என்ன செஞ்சாலும் கண்டுகொள்ள மாட்டாங்க. ஏழைகள் அவமதிக்கப்படுகிறார்கள், மட்டம் தட்டப்படுகிறார்கள். இது மோசடி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மத்தினுடைய பொறுப்பை யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ. நபி அவங்க துஆ கேட்டாங்க, உம்மத்தினுடைய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டு, யா அல்லாஹ் அவர்கள் மிருதுவாக நடந்தால் நீ அவங்களோட மிருதுவாக நடையா. யாருடைய துஆ? அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ. மிருதுவா நடக்கிறாங்களா? யா அல்லாஹ் நீ மிருதுவாக நடத்து. ஃபர்ஃபு கலைஹிம், மிருதுவா நடந்துறியா. உம்மத்தினுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டு யாரு கடினமாக நடக்கிறார், கடினமாக கண்டுகொள்ள மாட்டார், சிரிப்பு வராது. ஏன்னா அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார், சிரிப்பு வராது. அவர் என்னவோ பெரிய வீட்டுக்குள்ளே மனைவி மதிக்க மாட்டா, ஆனா இங்க வந்தா பெரியவர். அவரு வீட்டுக்குள்ளே புள்ள மதிக்கல, அவரு பெரியவர். இங்க சமூகத்துக்கு வந்துட்டாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் உம்மத்தினுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டு இந்த உம்மத்தினர்களை யார் கஷ்டப்படுத்துவார்களோ, அன்ன சட்டம் இன்ன சட்டம் இப்படித்தான் அப்படித்தான் சிரமப்படுத்துவார்களோ, யா அல்லாஹ் அவர்களை நீ கஷ்டப்படுத்தியா. அல்லாஹ் யாருடைய துஆ? அல்லாஹ்வுடைய தூதர். கவனமாக இருக்க. பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட நேரம் அதில் மோசடிகள் நடந்துவிடக் கூடாது. மோசடிகள் ஒரு வார்த்தையால் கூட மோசடி நடந்துவிடக் கூடாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, மறுமை இலக்காக வைத்து வாழக்கூடியவர்கள் நாம். மரணம் காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அடையக்கூடிய மரணம் எம்மை வரவேற்கும் மரணமாக இருக்க வேண்டும், சுப செய்திக்குரிய மரணமாக இருக்க வேண்டும். எம்முடைய மரணம் எமக்கு நோவினையோ வேதனையோ கேவலமாகவோ இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், யா அல்லாஹ் யாரையும் ஏமாத்துற அந்த கூட்டத்தில் என்ன சேர்த்திடாது. அல்லாஹ் கிட்ட கேளுங்க, என்ன வியாபாரத்தை சுத்தமாக்கி தந்திரியா அல்லாஹ். என்னால யாரும் வளர்ந்ததா இருக்கட்டும் யா அல்லாஹ், என்னால் அழிஞ்சதா இருந்துடக்கூடாது. என்னால ஒரு மனிதன் நொந்தி உனக்கிட்ட கையேந்தி கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு ஆக்கிறாரே யா அல்லாஹ். கேளுங்க அல்லாஹ் கிட்ட. நிம்மதி கிடைக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நடிகார்களை சம்பாதிக்கலாம், எப்படி எப்படியும் சம்பாதிக்கலாம். இந்த உலகம் அல்லாஹ் என்ன சுஜூது செய்வதற்கு மட்டுமா கொடுக்கிறான்? அல்லாஹ் இந்த உலகத்தை விரும்புவனுக்கும் கொடுப்பான், விரும்பாதவனுக்கும் கொடுப்பான். இந்த உலகம் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் விரும்பியவர்கள், அல்லாஹ்வால் விரும்பப்பட்டவர்கள் என்று நினைக்கிற வானம். அல்லாஹ் விரும்பாத அந்த காரூனுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் சொத்தை. அல்ல புக்தனசருக்கும் அல்லாஹ் கொடுத்தான் உலக ஆட்சி. அல்லாஹ் விரும்பவில்லை, கொடுப்பான். ஆனால் நாம் தான் உணர வேண்டும், இதை கொண்டு அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும். நியத்து வைங்கள் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும், வியாபாரங்களாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், வேறு வேறு வெளி தொடர்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வார்த்தையால் கூட மோசடி, பார்வையால் கூட மோசடி, அளவை நிறுவையில் மோசடி, எதிலுமே மோசடி, சொத்துக்களிலும் மோசடி, எதிலும் நடக்கவே மாட்டாது. அதற்குரியவனாக நான் ஆக மாட்டேன் என்று உறுதி கொள்ளுங்கள். அப்படி நடந்திருந்தால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழியை அவசரமாக தேடுங்கள். அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுங்கள்.
உங்கள் மூலம் அநியாயம் செய்யப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள் இருந்தால் அவசரமாக இன்றைய போய் சந்தியுங்கள். உங்களை ஏமாற்றிட்டேன்னா தூரத்தில் இருக்கிறார், ஒரு கோலை போடுங்க. எத்தனையோ கோல் போட்டாரு, இவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கட் பண்ணி கடைசியா பிளாக்கும் பண்ணி விட்டார். நீ பிளாக் பண்ணு, அல்லாவுக்கும் அவனுக்கு மத்தியிலே உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட மாட்டாது. நேரத்துக்கு நேரம் அது போய்கொண்டே இருக்கும். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். மரணம் நல்ல மரணமாக இருக்க வேண்டும் என்றால், சுப செய்திக்குரிய மரணமாக இருக்க வேண்டும் என்றால், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் அல்லாமல் மரணித்து விடாதே என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படியான இஸ்லாமிய மரணம் கிடைக்க வேண்டும் என்றால் மோசடி இல்லாத, ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை வாழுவும் வல்லவன் அல்லாஹ் அனைவரை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய பரிசுத்த அடியார்களின் அனைவரையும் சேர்த்தல்வானாக. யா அல்லாஹ்